இங்கே ஒரு கோயில் இருக்குது. அங்கே கோயில் வந்து நாம் வந்து நடைபயிற்சி மேற்கொள்ளும்போது நான் அடிக்கடி அந்த கோயிலுக்கு போவேன். அது முருகன் கோயில். அங்கே நிறைய பேர் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காண்டி, புண்ணியம் பண்ணுறதுக்காண்டி, அது புண்ணியம்னு தான் சொல்லணும். ஏன்னா கொடுக்குறாங்கல்ல, அவங்க வந்து யார் வந்தாலும் கொடுப்பாங்க. அந்த நான் ஏற்கனவே ஒரு காணொளி பேசியிருக்கேன்ல, ஒரு கோயிலில் வந்து அவங்க பாட்டில் படைப்பாங்க, அவங்க பாட்டில் பாட்டு பாடுவாங்க, சாமி கும்பிடுவாங்க. அவங்க கொண்டு வந்து அவங்களே சாப்பிட்டு மற்ற யாருக்குமே வெளியாட்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கோயில் இருக்குது. ஆனால் இந்த கோயில் வந்து என்னென்ன படைக்கிறாங்களோ, என்னென்ன இது பண்ணுறாங்களோ அதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. நானே 2 முறை வந்து அங்கே போய் சாப்பிட்ருக்கேன். அந்த நேரத்துக்கு போனாக்கா எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. அது பிரசாதம், கோயில் பிரசாதம்னு சொல்லுவாங்க. நீ பிரசாதத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா? அதுதானே உனக்கு புண்ணியம் கிடைக்கும். ஒன்றுமே இல்லாமல் உங்களுக்குள்ளேயே படைச்சிட்டு உங்களுக்குள்ளேயே சாப்பிட்டு போகிறத நம்ம அந்த பக்கம் போனால் கூட கண்டுக்க மாட்டாங்க. இது என்ன கொடுமைன்னு தெரில. சில கோயில்கள் அப்படி நடக்குது.